ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டார். எனக்கு வேண்டாம், பாஜக கூட்டணியே வேண்டாம், நான் இதுக்கப்புறம் பாஜக கூட்டணியில சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வெளியே வந்துட்டாரு. ஆனா பாஜக விடுற மாதிரி தெரியல ஐயா ஓபிஎஸ் அவர்களை. எங்களுக்கு ஓபிஎஸ் தான் வேணும், எங்க கூட்டணிக்கு ஓபிஎஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்றாங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் நயினார் நாகேந்திரன் ஃபோன் பண்ணும்போது கூட எடுக்கல அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஆனா ஓபிஎஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, போன் போட்டோம், நயினார் நாகேந்திரனுக்கு போன் போட்டிருக்கோம். அதாவது மாநில தலைவர் ஆலோசனை இல்லாம எப்படிங்க அவங்களுடைய கட்சியோட மூத்த தலைவர்களுக்கு, பிரதமருக்கு நான் வந்து தகவல் சொல்ல முடியும்? அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் நாங்கள் தகவல் சொல்லுவோம். அவங்களுக்கு தெரிய வச்சுட்டு தான் நாங்கள் பேசணும். ஆனால் இது தெரியலன்றாங்க. சரி, ஓகே, ஏதோ முடிஞ்சிருச்சு, வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. பாஜக விடுற மாதிரி இல்லை. இதன் மத்தியில செல்லூர் ராஜு அவர்கள் திடீர்னு என்ன பண்ணிருக்காரு, ஓபிஎஸ் மேல கோபப்பட்டிருக்காரு. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் சண்டை வருது. அப்போ ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள், இபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள், அதாவது இணை ஒருங்கிணைப்பாளர் பிரிறாங்க. அதுல நிறைய பேர் என்ன பண்றாங்க, 2 குரூப்பா இருக்காங்க. அப்போ இபிஎஸ் தரப்புல இருந்தவங்க ஓபிஎஸ் வசைப்பாடி இருக்காங்க, ஏகப்பட்ட வசைப்பாடி இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ, கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கேவலப்படுத்திருக்காங்க, இழிவுபடுத்திருக்காங்க. அப்போ செல்லூர் ராஜு என்ன பண்ணிருக்காரு, பல விதமா பேசியிருக்காரு. ஓபிஎஸ் துரோகின்னு இருக்கிறாரு, எவ்வளவோ சொல்லி இருக்கிறாரு. ஆனா இப்ப திடீர்னு ஓபிஎஸ் மேல பரிதாபம் கொள்றாரு. அவரெல்லாம் அப்படி சொல்லாதீங்க, பாவகம்னு சொல்லாதீங்க. அது அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவர், அம்மாவால கை காட்டப்பட்டவர் அவர், அவரெல்லாம் நீங்க அது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்புல ரொம்ப பொங்கி எழுந்திருக்கிறாரு செல்லூர் ராஜு. இன்னும் திடீர்னு அண்ணன் ஓபிஎஸ் மேல இவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அலசி ஆராய போனா, இப்ப செல்லூர் ராஜு என்ன பண்றாருன்னா, இபிஎஸ் தரப்பு மேல கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறார். ஏன்னா இப்போ அவரு மதுரை இருக்கிறாருல, அந்த தொகுதியில அவருக்கு அந்த தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மாத்திரம் இல்லாம இபிஎஸ் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தன்னுடைய அரசியல் வாழ்க்கை இந்த தடவையும் எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டுருமோ. போன தடவை எப்படி தப்பி தவறி என்ன பண்றாரு, வெளியே மேல வந்துட்டாரு, எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஆனா இந்த தடவை நம்ம எம்எல்ஏ ஆகுவோமா அப்படின்ற ஒரு தரப்புலதான் செல்லூர் ராஜு என்ன பண்ணாரு, ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறார். அதனால வந்து என்ன பண்ண, இப்ப இபிஎஸ் தரப்பு மேல கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம செல்லூர் ராஜுக்கு சில பல கடன்கள்லாம் இருந்தது. இந்த கடன் விவகாரத்திலையும் அதிமுக தலைமை நமக்கு ஹெல்ப் பண்ணல, கைவிட்டுட்டாங்க, இபிஎஸ் நம்மளை கைவிட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு அதிருப்தியில இருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவை எடுத்து தனித்து வந்து நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கிறவங்க யாருமே என்ன பண்ணல, ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே இல்லை, நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இபிஎஸ்ஐ காட்டிலும் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, மேல வர்றாரு அப்படின்ற ஒரு செய்தி. அதாவது பாஜக கூட்டணிக்கு வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு என்ன பண்றாரு, தனியா நிக்கிறாரு. சோ இப்ப இங்க இருக்கிற அதிமுக ஸ்ட்ரென்த் எல்லாமே ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி விரும்பாதவங்க. ஆனா ஓபிஎஸ் எடுக்கிற ஸ்டாண்ட் என்னன்னா, விஜய் கூட கூட்டணி வைக்கணும். இது அதிமுக இருக்கிறவங்களுக்கு எண்ணம், நம்மளுக்கு பாஜக வேண்டாம், சீமான் விஜய் இவங்க கூட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே பேசினாங்க. ஆனா பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த ஸ்டாண்ட ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கிறதுக்கு முன் வந்துட்டார். விஜய் கூட கூட்டணி வைக்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள், விஜய் அவர்கள், தேமுதிக, இன்னும் பல கட்சிகள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கிற அதிமுக கூடாரம் அப்படியே ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில தான் இப்பவே செல்லூர் ராஜ் என்ன பண்றாரு, ஓபிஎஸ் அவர்களை கொஞ்சம் வாழ்த்தி பேசுறாரு, உயர்த்தி பேசுறாரு. பாவம்னு சொல்லாதீங்க ஓபிஎஸ், அவர் எவ்வளவு பெரிய ஒரு தலைவர், முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு, அம்மாவால கை காட்டப்பட்டிருக்கிறாரு, அதிமுக முக்கிய தலைவர் அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவின் முக்கிய தலைவர் இதுக்கு முன்னாடி இப்படி சொன்னதே இல்லையே. ஓபிஎஸ் அவர்களை துரோகின்னு சொல்லியிருக்கீங்க, அதிமுகவே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதிமுகவுடைய கரை வேட்டியை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதிமுகவுடைய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, லற்றுப்படை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்த எடப்பாடி பழனிசாமி டீம் இன்னைக்கு அதிமுகவின் முக்கிய தலைவர் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. சோ அப்ப அவர் அதிமுகல முக்கிய தலைவரா இருக்கிறாரு அப்படின்றத இங்க இருக்கிற இபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
இதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி பேசுனது இல்லையே. இத்தனைக்கும் நீங்களும் பாஜக கூட்டணியில தான் இருந்திருக்கீங்க, அவரும் பாஜக கூட்டணியில தான் இருந்திருக்கிறாரு. அப்பவும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அப்படின்னு சொல்லி தான் இருந்தாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு அதிமுகவின் முக்கிய தலைவருக்கு தெரியல, முன்னாள் முதலமைச்சர் தெரியல, அம்மாவால கை காட்டப்பட்டவர் தெரியல, இன்னைக்கு மட்டும் தெரியறாரா? ஏன்னா பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்துட்டார்ல. இந்த ஒரு பாயிண்ட்ல தான் இங்க இருக்கிற அதிமுக வந்து என்ன பண்ணிருக்கு, ஓபிஎஸ் மேல இப்போ கொஞ்சம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. இப்ப என்னன்னா இதுல இன்னொரு விஷயமே இருக்கு. உரிமையல் நீதிமன்றத்துல இந்த கேஸ் இருக்குல்ல, பொதுச் செயலாளர் கேஸ் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ்க்கு ஒரு பேரிடியை ஏற்படுத்தி இருக்கு. சோ இந்த கேஸ் அவருக்கு பாதகமா போறதுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதன் அடிப்படையில தான் தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்கும். அப்படி பார்த்தோம்னா ஓபிஎஸ்க்கு தான் இந்த சின்னம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க இபிஎஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்னம் இல்லாம, அதாவது இரட்டை இலை சின்னம் இல்லாம இபிஎஸ் அவர்களால நிக்க முடியுமா? இபிஎஸ்ஏ சுயேட்சையில நின்னார்னா தோத்துருவார். ஆனா ஓபிஎஸ் அப்படி இல்ல, சுயேட்சையோட சின்னத்துல நின்று ஜெயிச்சு காட்டியிருக்காரு. அதாவது வாக்கு சதவீதத்தை ஏத்தி காட்டிருக்கிறார். ஆனா இங்க இபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னம் வைத்து கொண்டும் டெபாசிட் இழந்திருக்கிறார். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை, கலை யதார்த்தம் இதுதான். சின்னத்தோட நின்று, இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னத்தோட நின்று டெபாசிட் இழந்திருக்கிறாரு. சுயேட்சை சின்னத்தோட நின்று வாக்கு சதவீதத்தை ஏத்தி காட்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இங்க ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆன்னு வரும்போது எல்லாரும் ஓபிஎஸ் தான் ஆதரிக்கிறாங்க. பாஜக கூட்டணி இருக்கிற வரைக்கும் வேற ஓபிஎஸ். இன்னைக்கு பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்களா, இன்னைக்கு பாஜகவே என்ன பண்ணுது, ஓபிஎஸ் உடைய டைம் கேக்குது. சோ அந்த அளவுக்கு ஒரு மாசா வந்துட்டாரு. பாஜகவே வந்து கெஞ்சுறாங்கன்னா, மோடி அளவுகளுமே வந்து ஓபிஎஸ் கிட்ட நேரம் கட்டி கெஞ்சுறாங்கன்னா, அப்போ ஓபிஎஸ் மாசா தானே இருக்கிறது. ஏதோ ஒண்ணு நடக்குதுப்பா, நடக்க போகுதுப்பா, அதுக்கு இப்பவே நம்ம என்ன பண்ணிடலாம், முன்னுரிமை கொடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இபிஎஸ் உடைய கூடாரம் காலியா வருது அப்படின்றது தான் கலை யதார்த்தமா இருக்கு. அதன் அடிப்படையில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அது மாதிரி சொல்லாதீங்க, அவர் மேல பரிதாபம் கொள்றாரு செல்லூர் ராஜு. இது வந்து பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு மட்டும் இல்ல, இன்னும் அடுத்தடுத்த தலைவர்கள், அதிமுக இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள், சீனியர்கள் எல்லாருமே ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இங்க இபிஎஸ் டீமுக்குள்ள ஏகப்பட்ட உட்கட்சி மோதல், அவனப்படி இவனப்படி, அவனடி இவனடின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உட்கட்சி பூசல். இந்த உட்கட்சி பூசல் பிரச்சனைக்கு இடையிலும் பாஜக ஒரு செக்கு, இப்போ நீதிமன்றம் ஒரு செக்கு, தேர்தல் ஆணையம் ஒரு செக்கு, சுத்தி சுத்தி என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறாங்க. சோ அதனால இங்க ஒரு குழப்பத்தோட இருக்கிறத விட இங்க பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாரு. அவரும் நம்ம ஆளுதான், அவரும் அதிமுக தான், அவரும் இரட்டைலை சொந்தக்காரர் தான், அவரும் ஜெயலலிதாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் தான். ஏன் அவரை நம்ம பின்பற்ற கூடாது? அவர் தான் ஒரு புதுசா ஒரு அணி. இப்போ இங்க யாரு முதலமைச்சர் ஆவாரு அப்படின்றது பிரச்சனை கிடையாது. திமுக முதலமைச்சர், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. இப்ப எதிர்க்க தரப்புல யார் உட்கார போறா, எதிர்கட்சி தலைவர் சீட்ல யார் உட்கார போறா, அதுதான் இங்க போட்டியே. இது இங்க வந்து தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல் உண்மையிலே முதலமைச்சர்களுக்கான போட்டிகள் அல்ல, எதிர்கட்சி தலைவர்களுக்கான போட்டி தான். இப்போ பாஜக அதிமுக கூட்டணி என்ன நினைக்குதுன்னா, யாரு எதிர்கட்சி தலைவரா உட்காருவா அப்படி, அவங்களுக்கு முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சதுனால ஒரு இடத்துல கூட நம்ம வரமாட்டோம், டெபாசிட்டை இழப்போம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து எதிர்கட்சியா கூட உட்கார மாட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ இபிஎஸ் வெளியே வந்துட்டாரு, இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறாரு. இப்போ எதிர்கட்சி தலைவரை யார் உட்கார போறா, பாஜக அதிமுக கூட்டணியா, இல்ல ஓபிஎஸ் டீமா, இல்ல சீமானா, இந்த மாதிரி தான் போட்டி வருமே கண்டி முதலமைச்சர்களுக்கு போட்டியே இல்ல அப்படின்றதுதான் கலை யதார்த்தம். ஆனா இருந்தாலும் இங்க ஓபிஎஸ் அவர்களை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல பாஜக ஒரு முனைப்புல இருந்தாலும் செல்லூர் ராஜ் என்ன பண்றாரு, இல்ல நீங்க ஓபிஎஸ் அதிமுகவின் முக்கிய தலைவர், அவரை நீங்க வந்து இழிவா பேசக்கூடாது, அவர் வந்து பாவங்கலாம் சொல்லக்கூடாது, அவர் மேல நீங்க வந்து இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்து இருக்கிறார். இது இபிஎஸ் தரப்ப கொஞ்சம் வெறுப்படைய வச்சிருக்காரு. என்ன செல்லூர் ராஜா திடீர்னு இந்த மாதிரி பேசுறாரு, ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசுறாரு, இது மாதிரிலாம் பேசலாமா, ஏன் அவர் இப்படி பேசுறாரு, திடீர்னு இப்போ இபிஎஸ் வந்து செல்லூர் ராஜு மேல கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாராம். இது வந்து பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜோட நிலைப்பாடு. இது செல்லூர் ராஜுக்கு மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை. இன்னும் இபிஎஸ் தரப்புல இருக்கிற நிறைய பேருக்கு என்ன பண்ணலாம், வரலாம், அடுத்து என்ன பண்ணலாம், வரலாம். இதன் மத்தியில ஓபிஎஸ் அவர்கள் மாநாடை கேன்சல் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதற்கு பதிலாக மாநாடு போட்டி கூட்டத்தை காட்டுறதை விட இங்க
மக்களை டைரக்டா சந்திக்கலாம். இபிஎஸ் எப்படி டைரக்டா போய் சந்திக்கிறாரோ அதை காட்டிலும் அதிகமா மாவட்டந்தோறும் நீங்க வந்து தொகுதி வாரியா தான் நீங்க என்ன பண்றீங்க, மக்களை சந்திக்கிறீங்க. இங்க மாவட்டந்தோறும் மக்களை சந்தித்து அவங்க கிட்ட ஆதரவு கேட்கணும், ஆதரவு பெருக வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல ஐயா ஓபிஎஸ் இறங்க போகிறார். மாநாட்டை கைவிட்டுட்டு மக்களை சந்திக்கிற விஷயத்துல இறங்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாம நாங்க இபிஎஸ் ஒழிக்கிறது தான் எங்களுடைய வேலையே அப்படின்னு இறங்கி இருக்கிறாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். என்னன்னா எப்படி இருந்தாலும் இபிஎஸ் தானே நம்மளுக்கு வந்து ஒரு, நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஒரே குடும்பத்துல இருந்துக்கிறவங்க, ஒரே பங்காளியா இருக்கிறோம், ஒருத்தர் விட்டு கொடுத்திருந்தா இங்க என்ன பண்ணா இணைப்பு நடந்திருக்கும். ஒருத்தர் இறங்கி வராரு, இணையறதுக்கு இறங்கி வராரு. ஆனா இங்க இருக்கிறவர் என்ன பண்றாரு, அதுக்கு இடம் கொடுக்கல. அந்த இடம் கொடுக்காதவர் தான் இபிஎஸ். அந்த இபிஎஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம், காலி பண்ணிட்டா ஈஸியா இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ்ஐ நாங்க என்ன பண்ணணும், தோக்கடிக்கணும். தோக்கடிச்சுட்டா நாங்க ஈஸியா என்ன பண்ணலாம், அதிமுகவை கைப்பற்றிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் ஓபிஎஸ் அணி என்ன பண்ணிருக்காங்க, முழு மூச்சோட இறங்கியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அதிமுகவை தோக்கடிக்கணும், பாஜகவை தோக்கடிக்கணும், மற்ற கட்சி தோக்கடிக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அவங்களுடைய டார்கெட் எல்லாமே இபிஎஸ் தான். இந்த தேர்தலில் இபிஎஸ் டம்மி ஆக்கிட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், பவருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு புது விஷயத்தை என்ன பண்ணிருக்காரு, கையில் எடுத்திருக்கிறாரு. மாநாடு வேண்டாம், மக்களை சந்திப்போம், இபிஎஸ்ஐ ஒழிப்போம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அவர் என்ன பண்றாரு, மக்களை சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இபிஎஸ் தரப்பில் இருக்கிற செல்லூர் திடீர்னு ஓபிஎஸ் மேல பாசம் கொள்கிறார், அன்பை வெளிப்படுத்துகிறார். இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.